ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஈஸியான எக் புலாவ் ரெசிபி தான். இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு காஷ்மீர் சில்லி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிக்கும். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகும்போது வதக்கி விடுங்க. பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும். பாருங்கள் இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசால், சிக்கன் குழம்பு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவு மிக்ஸ் ஆனதும் 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் முட்டை நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிரும். இது கூட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச காஷ்மீர் சில்லியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஆற வச்ச சாதத்தை போட்டு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான எக் புலாவ் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.